புள்ளி விவரங்களோடு திமுகவை தோலுரித்த வானதி, கொங்கு மண்டலம் எங்க கோட்டை, அதிரடி காட்டிய சம்பவம். தமிழகத்தின் தற்போதைய சூழல் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை முன்வைத்து வானதி சீனிவாசன் அவர்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளன. குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 69% அதிகரித்திருப்பது மாநிலத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. வெறும் குற்றங்கள் மட்டுமல்லாது அது தொடர்பான வழக்குகள் 169% உயர்ந்துள்ளது என்பது நிர்வாகத்தின் மெத்தன போக்கையே காட்டுகிறது. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய வீட்டிற்குள்ளேயே வன்முறைகள் 40% அதிகரித்துள்ளன. இத்தகைய சீரழிவுக்கு மிக முக்கிய காரணியாக விளங்குவது தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் பெருகி வரும் மது பழக்கமும் போதைப் பொருட்களின் நடமாட்டமுமே ஆகும். இந்த சீரழிவுகளில் இருந்து மாநிலத்தை மீட்க மக்கள் ஒரு பெரும் ஆட்சி மாற்றத்திற்காக மிகுந்த வெறுப்போடும் ஏக்கத்தோடும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் மாநிலம் முழுவதும் மக்கள் போராட்டக் களத்தில் குதித்துள்ளனர். குறிப்பாக தமிழகத்தின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் கொங்கு மண்டலம் எப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அசைக்க முடியாத கோட்டையாகவே இருந்து வருகிறது. திருப்பூரை எடுத்துக்கொண்டால் இன்று அது அடிப்படை வசதிகள் இன்றி ஒரு குப்பை நகரமாக தள்ளப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களின் கடும் கோபத்திற்கு ஆளாகியுள்ளது. நிர்வாக திறமையின்மையால் ஒரு தொழில் நகரம் சிதைந்து வருவதை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதேபோல் திரைத்துறை மற்றும் பொது வாழ்வில் தனக்கென தனி முத்திரை பதித்த ரஜினிகாந்த் அவர்களின் வார்த்தைகள் தமிழக அரசியலில் எப்போதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அவரை பற்றி தவறாக மதிப்பிடுவதோ அல்லது தரம் தாழ்ந்து பேசுவதோ எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. குறிப்பாக அரசியலில் இன்னும் பாடம் கூட முழுமையாக கற்காத கத்துக்குட்டிகள் ரஜினிகாந்த் போன்ற ஆளுமைகளை விமர்சிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசும் கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கொண்டு வந்த உன்னதமான திட்டங்களை இன்று தங்களது திட்டங்களாக காட்டிக்கொள்ள திமுக அரசு முயன்று வருகிறது. பிறர் உழைப்பில் உருவான திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடும் இந்த யுக்தி வெறும் திட்டங்களோடு மட்டும் நின்றுவிடவில்லை. தமிழர்களின் தொன்மை வாய்ந்த பாரம்பரியம் மற்றும் கலாச்சார அடையாளங்கள் மீது கூட திமுக தனது அரசியல் சாயத்தை பூசி ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை தீவிரமாக செய்து வருகிறது என பேசினார்.